ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து எங்களுக்கு வெனஸ்டே கிளாஸு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கிளாஸு கேன்சல் ஆனதுனால சரி ஏதாவது யூடியூப்க்கு வீடியோ எடுக்கலான்ட்டு ஊபர் பை வாக் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். சரி அந்த ஊபர் பை வாக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ இங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோ போயிட்டு அங்கே தான் மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. மைனஸ்லலாம் போகல, ஜீரோலையும் இல்லை, 1 டிகிரி. இப்போ நல்லா ஃபாகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கரெக்டான ஹாட்ஸ்பாட் வந்தாச்சு. வாட்டர்லோ, யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோக்கு பின்னாடி வந்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸாக ஆன்லைனில் போட்டிருக்கேன். இன்னும் எதுவும் ஆர்டர்ஸ் வரல. ஸோ ஆர்டர்ஸ் வந்தவுடனே நான் உங்களுக்கு அடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணுறேன், அது எத்தனை டாலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து டெலிவரி ரேட் வந்து $3.5. ஸோ இதை போய் நம்ம கடையில் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த இதை கொடுத்துட்றோம். ஸோ அந்த பிக்கப் பண்ணுற கடை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது பை வாக். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். ஜஸ்ட் அப்படியே நான் நடந்து போய் டெலிவரி பண்ணிடலாம். இதில் இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த வீட்டு பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்போம். ஆனால் இந்த கூகுள் மாதாஜி இருக்குல்ல, அது வந்து எங்கெங்கேயோ போய் அங்கே போய் இங்கே போய் திருப்பி நின்ன இடத்துலையே கொண்டு வந்து விட்டுரும். அதுதான் சரியான கடுப்பான விஷயம். சரி, இந்த மேப் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ஊபரில் காமிக்கிற மேப்பு அதுக்கு மேலே இங்கே ஃபுல்லாக பாருங்களேன். இந்த சைடு ஃபுல்லாக சம் பில்டிங்ஸு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு இது காமிக்குது டெலிவரி. அப்படியே வைடாங்கில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி இங்கே ஆர்டர் இருக்கு போல், யாரோ மற்றவங்களாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட ஆர்டரை வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டோம். இங்கே வச்சுட்டு இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். தம்பி பார்த்திங்கன்னா ஊபர் பை சைக்கிள் பண்ணிகிட்ருக்காரு போல். அந்த பின்னாடி ஒரு பேக் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பேக் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க யாராவது ஒரு புது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வந்து ஊபர் பை வாக்கு அதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த பேக் வந்து இன்சுலேட்டிங் பேக்காக இருக்கணும். இல்லைனா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் உங்களோட ப்ரொஃபைலில் அந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து இவங்கிட்ட பேக் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்ஸ் போட்டுருவாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டரில் ஃபுல்லாக ஏஷியன் கடை தான் நிறையா இருக்குது. ஸோ அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் ஒன்று வந்துச்சு, அதே $3 தான். ஸோ போய் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட் பார்ப்போம். இந்த ஆர்டர் வந்து பர்கர் கிங்கில் வந்திருக்கு. அந்த பர்கர் கிங் வந்து இங்கேருந்து என்ன டக்குன்னு ஒரு இது கிராஸ் பண்ணோடனே பர்கர் கிங் தான், ஐ மீன் அந்த சிக்னலு. ஸோ இந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஒன்று கொடுத்தோம்ல, டெலிவரி பண்ணோம்ல, அதே அட்ரஸ் தான். ஸோ அந்த லெஸ்டர் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதில் நம்ம ரைட் எடுத்தோம்னா இந்த டெலிவரி வந்துடும். அங்கே தான் நம்ம உட்காந்துட்ருந்தோம். மறுபடியும் அங்கேயே டெலிவரி கொடுத்துட்டு போய் உட்காந்துக்குவோம். இன்னொரு ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். இது வந்து 131 அவென்யூவா. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பர்கர் கிங் இருக்கா, அந்த பர்கர் கிங்க்கு பக்கத்து கடை தான். அங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கஸ்டமரும் கீழே வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ பக்கத்து கடையில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அடுத்த ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஆம்பியன்ஸ் அப்படியே நல்லாயிருக்கு பாருங்களேன், சூப்பராக. வெளியே அப்படியே ஸ்னோ இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலி ரெயின். அப்படியே இதோ இந்த சேரில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஸ்னோ வியூவாக இருந்துச்சு. வியூ நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு கைஸ். இந்த வீடெல்லாம் பாருங்களேன், நல்லா
நம்ம ஊர் மாதிரியே முன்னாடி வச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ 3 ஆர்டர்ஸ் நான் எடுத்தேன். 3 ஆர்டர்ஸ்லேயும் வந்து எனக்கு $12, 3 4 3, ஸோ $12 இல்லை, $10 வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. பட் தென் அது வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு $10 தான் வந்துச்சு. இதே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ண முடியாது. நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக. ஸோ இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெட்னஸ்டே, பெருசாக ஆர்டர்ஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வழக்கமாக இது பண்ணதில்லை. ஸோ இது வழக்கமாக பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி எனக்கு நான் 2 மணி நேரம் பார்த்ததுக்கு $10 தான் வந்துச்சு. இதில் எனக்கு எந்த டிப்ஸும் இன்க்ளூட் ஆகலை நான் ரிசீவ் பண்ண ஆர்டர்ஸில் எதுவுமே. ஸோ இந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தூரம் நடந்திருப்பேன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பேன். ஸோ ஒரு ஆர்டர்ஸ்க்கும் நான் 1 கிலோமீட்டர் நான் கால்குலேட் பண்ணேன். அதர் தேன் தட் ஒரு ஆர்டருக்கு போய் நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு நம்ம நடக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே சேர்த்துனா நம்மளுக்கு வந்து 4 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு நீங்கள் பண்ணலாம், ஊபர் பை வாக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண ஏரியா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ விச் இஸ் இன் கிச்சனர். ஸோ அங்கே வந்து அவ்வளோதான் கிடச்சிச்சு. நானும் இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டொரண்டோவில் போயிட்டு பை ஊபர் வாக்கில் மட்டும் போய் $100 வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் நான் ஆர்டர் எடுத்தேன். 3 ஆர்டர் தான் வந்து என்னால் மேக்ஸிமமாக ஒரு 2.5 மணி நேரம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு உடம்பு. எப்படி அதை நாள் ஃபுல்லாக அன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. அப்படியே ஸோ கைஸ், இந்த ஊபர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக உங்களால் நம்மளுக்கு ஆர்டர் வரும்போதே அந்த ஆர்டரோட டோட்டல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அதில் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜும் தருவாங்க. ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் 4 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 7 கிலோமீட்டர்ஸ் அப்படிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களால் அந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தூரமாக போய் பண்ணிட்டு வரணும். அதை போய் டெலிவரும் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்படி நீங்கள் லேட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் தரமாட்டாங்க. ஸோ அது தராமல் போயிட்டாங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஆயிரும். அண்ட் அதர் தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊபர் பை வாக்கில் போட்டுட்டு பஸ்ஸில் போகாதீங்க. ஏன்னா ஊபர் வந்து நீங்கள் என்னைக்கு எந்த டைமில் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறீங்கன்னு போட்டிருக்குதோ அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தருவாங்க மேப்பு. அந்த மேப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் போகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருந்தது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஏறி நான் போய் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களோட ஜிபிஎஸை வந்து அவங்க ட்ராக் பண்ணி நீங்கள் பஸ் ரூட் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு அது அந்த டெசிஷன் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பக்கத்துலேயே ஆர்டர் எடுத்து நீங்கள் டெலிவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் டயர்ட் ஆகாது, நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.